வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் காசிபுரம் வட்டம், இது மலையாம்பட்டி கிராமம். பொங்கலாய் அம்மன்கிற ஒரு தெய்வம், மலையாள தெய்வம். ஒரு 200-300 ஆடுகள் பலி கொடுப்பார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருவார்கள். வந்து இதுவரை பூசாரி வந்து மலையாள கவுண்டர் ஆகிய அவர் வந்து முதல்ல பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணோன்னே இதுக்கு ஃபர்ஸ்ட் 3 கோயில் இருக்குது. ஃபர்ஸ்ட் அலங்கத்தாயின்னு ஒரு கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு, அடுத்தது முப்பூசை போடுற ஒரு தெய்வம் இருக்குது. அதை போட்டுட்டு தான் இங்கே வருவாங்க. இங்கே வந்த உடனே பூசாரி பொங்கல் வச்சு கடையெல்லாம் வெட்டுவாங்க. வெட்டின உடனே அதுக்கு பின்னாடி தான் வந்து காலையில் அசைவ உணவுலாம் சமைச்சு ரெடி பண்ணுவாங்க. ஒரு 220 கடை பலி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் பல்வேறு ஊர்களிலிருந்து வருவாங்க. வந்து இதுவரை நேர்த்தியா வேண்டி கொண்டு போவாங்க. ஆனால் உடனே அவங்களுடைய நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லி உடனே அடுத்த ஆண்டு கடை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி 1-2ல இருந்து இன்னைக்கு 200-250 கடை ரேஞ்சுக்கு வந்து கொண்டு இருக்குது. சாமியினுடைய சிறப்பு என்னன்னா, இது மலையாள தெய்வம். மலையாள தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வம். ஆனா பெண்கள் யாரும் வரமாட்டாங்க. என்னுடைய சிறப்பு ஆண்கள் மட்டுமே தான் இதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஒரு பெண் கூட இந்த கோயில்ல வந்து சாப்பிட மாட்டாங்க, வரமாட்டாங்க. இந்த தரத்துல போறதுக்கு கொஞ்சம் பயந்து ஒதுங்கி தான் போவாங்க. அந்த மாதிரி என்னுடைய சிறப்பு. ஆனா சாமி வந்து பெண் தெய்வம். ஆனா ஆண்கள் மட்டும்தான் வருவாங்க. என்னுடைய சிறப்பு. காலையில் இதுவரை வந்து கடையில வெட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. காலையில சைவ உணவுக்கு ஒரு 6:30 மணி 7 மணிக்கு ரெடி பண்ணுவாங்க. ரெடி ஆகிட்டு இருக்குது. காலையில சாப்பாடு போடுவாங்க. இதுதான் என்னுடைய சிறப்பு. சாய்